போராடியாரு. அதனால நாங்க அண்ணனுக்கு சப்போர்ட். நாங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு திண்ணை பிரச்சாரத்துக்கு நாங்க துண்டறிக்கை சாயங்காலம் ஃபுல்லா கொடுக்க வேலை தான். இப்போ எங்களுக்கு வேலையே வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு ஆமா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம்னா நாங்கள் துண்டறிக்கை கொடுத்து வீடா ஒவ்வொரு வீடா அண்ணனுக்குள்ள பேச்சுகள் அவ்வளோத்தையும் சொல்லி எல்லாம் ஆமாம் பசங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை 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 என் பிள்ளைகளை எல்லாம் நாம் தமிழர்லேயே மாற்றி விட்டுட்டோம். இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க தான் இருந்தாங்க. ரெண்டாவது நான் வேற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். அது பிறகு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு கன்னியாகுமரியில் அண்ணன் பேச வந்தாங்க. அப்போ என்ன கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பேச்சில் தான் நான் முதல் மாறினேன். அடுத்த வீட்டில் பிள்ளைகளையும் உடனே மாற்றி அவங்களும் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபுல்லாக எங்கள் வீட்டில் டிவியில் அண்ணன் பேச்சு தான் டிவியில் ஓடும் யூடியூப்பில் ஃபுல். ஆமாம் இல்லை வெள்ளி சனி ஞாயிறு அப்படி நேரம் கிடைக்க நேரம் எல்லாம் போகிறது. வேட்பாளர் முத்துக்குமார் அவங்க கூட போவோம். நம்ம அண்ணன் தான் வெற்றி பெறணும். அது யாராக இருந்தாலும் நமக்கு சீமான் அண்ணன் முதலமைச்சராக வரணும். அதுதான் முதல் குறிக்கோள். அதனால யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவங்களுக்காண்டி நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம். சரி சரி சரி. நீண்ட காலமாக இந்த இடத்திலே முன்வைத்து போராடப்படுது. மக்களின் மன உணர்வில் இருந்துதான் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் நாடெங்கிலும் இந்த கருத்தை வலியுறுத்தி கூட்டங்களும் போராட்டங்களும் செய்து வருகிறோம். முதலில் பள்ளர்கள் என்று குறிப்பிடுவதை மிக்க எங்களை தேவேந்திர வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தவனும் இந்த மகன் தான். போராடியது நான், வாக்கை அறுவடை செய்தது பாரதிய ஜனதா. நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று பேசி வாக்கை அறுவடை செய்து போய்விட்டார்கள். இப்போது பள்ளர்கள் என்பது இனி சொல்ல அல்ல. பள்ளு என்றால் என்னரும் தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். உழவு என்று 92 பல்லு முக்கூட திருகுட ராசப்ப கவிராயர் பாடிய முக்கூடர் பல்லுல பள்ளு என்றால் உழவு. அப்ப பள்ள நிலத்தில் வாழ்ந்தவர்கள் நம் மூன்றாவது நிலமாக மருத நிலத்தில் வாழ வரும்போது அங்கே நதி இருக்குது. ஆற கண்டடத்தில் தங்கி வாழலாம், நமக்கான உணவுப் பொருளை விளைவித்து வாழலாம் என்ற முடிவெடுக்கும் போது அங்குதான் வேளாண்மை செய்ய தொடங்கும். மேற்கு பகுதியில் வீடு கட்டி வாழுகிறோம், அது நகரமாகுது. அங்கிருந்தான் நாகரிகம் என்று சொல்வது. பள்ள நிலத்தில் வேளாண்மை செய்கிறோம். அதனால் நம் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் என்பது நாம் வேளாளர்கள் என்பதுதான், உழவர் குடி என்பதுதான் அது. அதனால்தான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களை அறிவியுங்கள் என்று கேட்டார். இன்று பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று நாம் போராடு என்பது என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு, என்னை தாழ்த்தி வைப்பதற்கு நீ யார்? தமிழ் தேசிய பிள்ளைகள், தமிழர்கள் நாங்கள். இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், என் முன்னாடி நிற்கிறவன் என் உடன் பிறந்தவன், என் இன சொந்தம் தாழ்த்தப்பட்டவன் என்றால் அங்கே என் இனம் தாழ்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவேந்திரன் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என் தமிழ் பேரினம் தாழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் சின்னம் கொள்கிறோம். அங்கே என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். நாங்கள் பெருமைக்குரியவன் ஏன்? ஆகச் சிறந்த இனம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகள்.